ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நிறைய மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தனவே வாழ்ந்துகிட்டு வந்தான். அந்த பையன் அவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸோட வாழ்ந்துகிட்டு வந்தான். தினமும் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போவான். சாயங்காலத்துல பசங்க கூட விளையாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பையனுக்கு அவன் மனசுக்குள்ளார ஒரு சின்ன கெட்ட எண்ணம் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, அவன் எப்பவுமே மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க நண்பர்களாகட்டும் இல்ல வேற ஆட்களாகட்டும், யாரை பார்த்தாலுமே அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அவன் மனசுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. இதனால என்னாச்சுன்னா, அந்த ஸ்கூல்ல அப்போ தேர்வு நடக்குது. தேர்வு நடத்தி எல்லாருக்குமே அந்த விடைத்தாள்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த பையனுக்கும் கொடுக்குறாங்க. இந்த பையன் அவங்க நண்பர்களோட கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கியிருக்கான். இதனால என்னாச்சுன்னா, இந்த பையனுக்கு மனசுக்குள்ளார அவங்களுடைய மார்க் அதிகமா வாங்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் அவனை அந்த நண்பர்களோட பேசவே விடல. கொஞ்சம் கொஞ்சமா அவனை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். யாருக்கிட்டையும் சரியா பேசுறது கிடையாது. மற்றவங்க மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொறாமை எண்ணமா மனசுக்குள்ளார கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது நாளடைவுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பையனுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனுக்கே தெரியுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருந்து அவனால வெளியில வரவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அவனால வெளியில வரவே முடியல. அந்த சமயம் அவனோட ஊருக்கு ஒரு சென் துறவி ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே போயிட்டு அவரை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மனக்குறைகளை அந்த சென் துறவி கிட்ட சொல்றாங்க. அவருமே அதுக்கு தகுந்தாப்புல நல்ல தீர்வுகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையனுமே அந்த சென் துறவியை போய் சந்திக்கிறான். சந்திச்சுட்டு, ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும். என் மனசுக்குள்ளார ரொம்ப காலமா இந்த விஷயம் நான் உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கறான். அவருமே வாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட பேசுறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், ஐயா, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனா இப்போ எனக்கு யாருக்கிட்டையுமே பேசவே தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா, சின்ன வயசுல நான் எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பழகிட்டு இருந்தேன். நான் யாரு கூடயும் என்ன கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுக்குள்ளார மற்றவங்கள பார்த்து இந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணம் உருவெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால என்னாச்சுன்னா, என்னுடைய நண்பர்கள் என்னை விட கொஞ்சம் மார்க் அதிகமா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலேயே என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். யாருக்கிட்டையும் என்னால சரியா பேச முடியல, பழக முடியல. இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது, ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த சென்துறவிட்ட கேட்கறான். உடனே சென்துறவியுமே, அப்படியாப்பா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த உலகத்துல நிறைய மக்கள்கிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சில மக்கள் அந்த எண்ணங்கள்ல இருந்து எப்படியோ விடுபட்டு அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஒரு சிலர் அதுலயே மாட்டிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. நல்ல வேலையை நீ வந்து உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்ட, நான் உனக்கு தீர்வு சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படி நடந்துகிட்டே பேசலாம்னு அப்படி நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சென்துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னுடைய சிக்கல் என்னன்னு எனக்கு புரியுது. அதுக்கு நான் ஒரே வார்த்தையில தீர்வு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துறவி ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு காட்டுல நிறைய தாவரங்கள்லாம் வளர்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டிலேயே ஒரு மனிதர் 2 பூச்செடிகளை கொண்டு போய் நடுறாரு. 2 செடிகளுக்கும் ஒரே மாதிரி தான் ஊட்டச்சத்து கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. ஆனா ஒரு செடி ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னொரு செடி ரொம்ப பொறுமையா வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, அந்த வேகமா வளர்ற செடி இந்த சின்ன செடியை பார்த்து அந்த பெரிய செடி எப்பவுமே தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்ற சின்ன செடிகளை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, அந்த பெரிய செடி வேக வேகமா வளர்ந்துருச்சு. மற்ற செடிகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உயரத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது பக்கமே இருந்த அந்த சின்ன செடி பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா சின்னதாவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சின்ன செடி முடிஞ்ச வரைக்கும் மண்ணுக்கு அடியில அதிகப்படியான வேர்களை ஊன்றி ரொம்ப கிரிப்பா அந்த மண்ணை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அதிகப்படியான மழைப்பொழிவு, அப்புறம் அதிகப்படியான காற்று வீச தொடங்கிடுச்சு. இப்போ அவ்வளவு காற்று வீசின உடனே அந்த பெரிய செடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய செடியினால அந்த காற்றோட வேகத்தை தாக்கு பிடிக்க முடியல. அப்படி வேரோட பிடுங்கி எறியப்பட்டுருச்சு. ஆனா அந்த சின்ன செடி அந்த காற்றோட திசையில வளைஞ்சு கொடுத்து, அது மட்டும் இல்லாம அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா இருந்ததுனால அந்த சின்ன செடி ரொம்ப சுலபமா அந்த காற்றுல இருந்து தப்பிச்சிடுச்சு. இப்ப அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த சென்துறவி அந்த பையன் கிட்ட சொல்றாரு, இங்க பாருப்பா, இது போலதான் எப்ப நீ உன்னை வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கியோ அப்ப என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடுது. அந்த பெரிய செடி மாதிரி தான், நீ கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் நீ வளரவே முடியாது. மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா யாரு ஒருத்தர் யார் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி வளர்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில தான் அந்த நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே ரொம்ப நிலைச்சு நின்றுகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு நல்ல அறிவுரையா சொல்லி அனுப்புறாரு. அன்னையில இருந்து அந்த பையனுக்கு எப்பெல்லாம் மற்றவங்களை பார்த்தா பொறாமை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த சென்துறவி சொன்ன அந்த கதையை ஞாபகப்படுத்திக்குவான். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு திறமைகள் இருக்கும். ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் படிப்புல நல்லா இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் தொழில் செய்யறது நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ரொம்ப தனித்துவமான திறமைகளோட தான் பிறந்திருக்காங்க.
அவங்க திறமையை வச்சுக்கிட்டு அவங்க திறமையை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேற பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே முன்னேறலாம். ஆனா அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இல்லாத விஷயம் மற்றவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தருணத்திலேயே அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். நாளடைவில் மற்ற எல்லாருமே வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஜீரோவுக்கு வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அன்னையிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சான். யாரு கூடயும் கம்பேர் பண்றது கிடையாது. மற்றவங்க மார்க் அதிகமாக வாங்கினாலும் சரி, இல்லை மற்றவங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் யாரு கூடயும் அவனை கம்பேர் பண்ணிக்காம அவனுக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த திறமையை வச்சு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியாளரா மாறினான். இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த உலகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு தனித்துவமான திறமை இருந்துகிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு மனிதன் அந்த திறமை என்ன அப்படிங்கறத சரியா கண்டறியறானோ அந்த மனிதன் மிகப்பெரிய வெற்றியாளரா மாறுறான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா ஆகட்டும் இல்ல இன்டர்நெட் ஆகட்டும் எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப திரையிட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் உண்மையிலேயே அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது போலவே சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பாக்குற மத்த எல்லாருக்குமே ஒரு விதமான பொறாமையான உணர்வை உண்டு பண்ணி விட்டுறாங்க. அதனால ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இங்க பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாருமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்களுமே யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காம உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ பழகுங்க.